எதிர்கட்சிகளை முடக்கும் வகையில் பிரதான அரசியல் கட்சியான காங்கிரஸ் கட்சியுடைய கணக்குகளை முடக்கி இப்பொழுது டெல்லியுடைய முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் திரு கேஜ்ரிவால் அவர்களை ஒரு வழக்கில் கைது செய்து எதிர்கட்சிகளை முழுமையாக செயல்படாமல் ஆக்கி தாங்கள் கட்சி மட்டும் நிதியையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி இந்த தேர்தலை சந்திக்கலாம் என்று பாஜக அரசு நினைக்கிறது. இதை கண்டிப்பாக இந்திய மக்கள் முறியடிப்பார்கள். இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். இதெல்லாம் சர்வாதிகார நாடு. இந்த ரஷ்யா, துருக்கி போன்ற நாடுகளில் தான் எதிர்கட்சி எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டு அந்த அதிபரே சர்வாதிகாரத்தனமாக தனியாக தேர்தல் நிற்கிறது. அந்த வகையில் தேர்தலை சந்திக்கலாம் என்று பாஜக நினைக்கிறது. அதற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளியை இந்திய மக்கள் வைப்பார்கள். வன்மையாக கண்டிக்கிறோம். டெல்லி முதல்வரை கைது செய்து வன்மையாக கண்டிக்கிறோம். அதே வேளையிலே காங்கிரஸ் கட்சியோட கணக்கு வழக்குகளை முடுக்குவதையும் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியுடைய வீட்டை இப்பொழுது சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமலாக்கத்துறைக்கு வேலையே எதிர்கட்சி தலைவர்கள் மீது ரெய்டு நடத்துவது, அவர்களை சமன் செய்வது, அவர்களை கைது செய்வது. ஒருத்தர் கூட பாஜக கூட கூட்டணி வைத்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீதும் இந்த சட்டத்தின் ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தது கிடையாது. பாஜக கட்சியினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்தது கிடையாது. பாஜகவோடு சேர்ந்தவுடன் புரிதராகி விடுகிறார்கள். பாஜகவை அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்களை ஊழல் குற்றவாளிகள் என்று பொய்யாக அவர்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு அவர்களை முடக்க முயற்சி செய்கிறார்கள். இதை நாங்கள் கண்டிப்பாக ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்வோம். ஆனால் நீதித்துறையும் இதில் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். நீதித்துறை இதை கண்மூடித்தனமாக இதை பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடாது. இந்த அராஜகத்திற்கு நீதித்துறையை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பாஜக நம்ம காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வந்துடும், வெளியில வந்துடும். இன்னும் இருக்கு. எப்பவுமே எல்லா 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கு நாமினேஷன் டைம். அதுக்குள்ள எப்பவுமே அப்படிதான். நாங்கள் தேசிய கட்சி பல மாநிலங்களில் எங்களை வேட்பாளர்களை உறுதி செய்ய வேண்டும். உறுதி செய்துவிட்டு நிச்சயமாக அறிவிப்பார்கள். எப்போ அறிவித்தாலும் இந்த தொகுதியை பொறுத்து மட்டுமல்ல, இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் 39 பிளஸ் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி, 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. சிவகங்கையிலும் வெற்றி பெறும். அதிமுக நான் கேள்விப்பட்டது, இந்த தொகுதியில 2-3 பேரை கேட்டாங்களாம் போட்டியிடுங்கன்னு. அவங்க இந்த தேர்தலில் போட்டியிடறதுக்கு விருப்பம் தெரிவிக்காதனால ஒருத்தரை அவங்க அமைப்பில் ஒரு ஒன்றிய அளவில் அமைப்பில் இருக்கவரை ஒரு வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்கே அவங்களுக்கு வேட்பாளர் கிடையாது. ஏதோ அவர்களுக்கு ஆதரவு தரும் ஒரு அமைப்பை சார்ந்தவர், சென்னை சார்ந்தவர்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, அவர் எந்த ஊரும் தெரியல. சென்னையை சார்ந்தவர் ஒருத்தர் அவங்களுக்கு, ஆனால் நேரடியாக பாஜகவும் கிடையாது, ஏதோ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு அமைப்பின் சார்பாக ஒருத்தர் போட்டியிட போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு, கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்கிறது. நான் தான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணியோட இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறப் போகிறது. என்னுடைய விருப்ப மனுவை தெரிவித்திருக்கிறேன். அதை அறிவிக்க வேண்டியது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை தான். தமிழ்நாட்டில் போட்டியிடும் 9 தொகுதிகளுக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் இருக்கும். என்னுடைய விருப்ப மனுவை நான் கொடுத்திருக்கிறேன். போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கிறேன்.